ஹாய் ஹாய்ஸ். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற படம் மிடில் கிளாஸ். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த முனிஸ்காந்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது தந்தை ஒரு வடமாநில வாலிபருக்கு சொந்த கடையை எழுதி வைத்தது தெரிய வருகிறது. அது தொடர்பான கடன் பத்திரமும் கிடைக்கிறது. கடன் பிரச்சனைகள் சிக்கி தவிக்கும் முனிஸ்கான் அந்த வடமாநில ஆசாமியை தேடிச் செல்ல அவரோ பழைய சம்பவங்களை நினைவு கொண்டு 1 கோடிக்கு செக் எழுதி தருகிறார். பெரிய தொகை வரப்போகிறது என்ற எண்ணத்தில் முனிஸ்காந்தின் மனைவி விஜயலட்சுமி ஆடம்பர செலவுகளில் ஈடுபடுகிறார். தனது தம்பி திருமணத்துக்கு கந்து வட்டிக்கு கடன் வாங்கி சீர் செய்கிறார். இதற்கிடையில் அந்த செக் மாயமாகி போகிறது. செக் கொடுத்த சேட்டும் உயிரிழந்து போகிறார். இதனால் நெருக்கடிக்கு ஆளாகும் முனிஸ்கான் நண்பர்களின் உதவியுடன் காணாமல் போன செக்கை தேடுகிறார். செக் கிடைத்ததா, முனிஸ்காந்தின் பிரச்சனைகள் தீர்ந்ததா என்பதே மீதி கதை. காமெடியில் கலக்கிய முனிஸ்கான் சீரியஸ் கதாபாத்திரம் கவனம் ஈர்க்கிறார். அவரது யதார்த்த நடிப்பு கை கொடுத்துள்ளது. கிடைக்கும் வேலைகளை செய்து காசு சேகரிக்கும் மிடில் கிளாஸ் பெண்மணியாகவே வாழ்ந்திருக்கிறார் விஜயலட்சுமி. கணவருடன் அவர் போடும் சண்டைகள் கலகலப்பு. ராதா ரவி, காளி வெங்கட், மாளவிகா அவினாஷ், வேலாரமூர்த்தி, கோடங்கி வடிவேலு, குறைசி ஆகியோரின் நடிப்பிலும் குறைவில்லை. சுதர்சன் சீனிவாசனின் ஒளிப்பதிவும் பிரணவ் முனிராஜின் இசையும் ஓகே. முதல் பாதியை ஒப்பிடுகையில் இரண்டாம் பாதியில் வேகம் இல்லை. காட்சிகள் ஜூகிக்க முடிவதும் பலவீனம். லாஜிக் மிரர்களும் லேசாக இடிக்கத்தான் செய்கின்றன. திரைக்கதையில் இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம். மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் நடக்கும் யதார்த்த நிகழ்வுகளை காட்சிகளாக அடுக்கி ரசிக்க வைத்துள்ளார் இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம். மிடில் கிளாஸ் பேராசை கூடாது என பேசுகிறது.